கடைசி நிலைமை சரி. இப்படி கருப்பு பணத்தை வச்சிருக்கவன் எவனா தலைவாணி கடியில ஒளிச்சு வச்சிருப்பானா? நீவன் இன்னும் 1950களே இருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த புதையல் தோண்டி உள்ள வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி மண்சட்டிக்குள்ள பணத்தை ஒளிச்சு வைக்கக்கூடிய நிலைமைடா இங்க இருக்கு. எவன் பணத்தை வைத்திருக்கிறான், அம்புட்டு பேரும் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டு வச்சிருக்கிறான், எல்லாரும் சுவிஸ் வங்கியில போட்டிருக்கிறான், அம்புட்டு பேரும் அதை தங்கமா மாத்தி வச்சிருக்கிறான், அம்புட்டு பேரும் அதனை பில்டிங்காக ரியல் எஸ்டேட்டாக ஆக்கி வச்சிருக்கிறான், ரியல் எஸ்டேட் நிலமாக மாற்றி வைத்திருக்கின்றான். எவன்டா பணம் வச்சிருக்கான்? யாரு பணம்? 500 1000 நோட்டை எவன் வச்சிருக்கிறா? ஒருத்தவன்ட்டையும் கிடையாது. அம்புட்டு பேரும் இருக்கக்கூடிய பண முதலைகள் எல்லாருமே அம்புட்டு பேரும் பக்காவா மாத்திட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மிச்சம் மீதி வச்சிருந்தாங்க இல்ல 500 1000 நோட்டு, அவங்களுக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துட்டான். இந்த கார்பரேட்டர்களுடைய கள்ள அடிமை மோடி இவனே முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அம்புட்டை மாத்திக்கோங்கடா என்று சொல்லி தெல்ல தெளிவா வருது செய்திகள். இந்த மாதிரி 1 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பண முதலை நான் இத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு 500 1000 நோட்டு வச்சிருக்கேன், அம்புட்டை 100 நோட்டா மாத்தித்தா என்று சொல்லி வாங்கிய செய்திகள் கொண்டிருக்கின்றது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ வயிற்றுல அடிக்கிறதுக்கு இந்த சாமானிய மக்கள் தான் கிடைத்தார்களா? ரோட்டில் நிக்கிறவன்லாம் யாருங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அம்பானி அதானி ரஜினிகாந்த் நிக்கிறாங்க, ரோட்ல நிக்கிறானா? எந்த ஒரு நடிகனா வந்திருக்கிறானா? ரோட்டுக்கு வந்திருக்கிறானா? எந்த ஒரு அரசியல்வாதியாவது ரோட்ல நான் பணத்தை மாத்த போறேன் 4000 ரூபாய் எனக்கு வேணும்னு எவனா நின்னானா? கிடையாது. அம்புட்டு பேருக்கும் பக்காவா தகவல் அனுப்பி அத்தனை கருப்பு பண அயோக்கியர்களுக்கும் முன்கூட்டியே எல்லாம் சொல்லப்பட்டு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அம்புட்டு பேரும் சேஃப்டியா உட்கார்ந்துகிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரஜினிகாந்த் என்ற அயோக்கியன் சொல்றான், புதிய இந்தியா பிறந்து விட்டது. பாடுறா.